ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்தியாவுக்கும் அயர்லாந்துக்கும் இடையிலான முதல் T20 போட்டியை வந்து இந்தியன் அணி 76 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருக்காங்க. இந்த போட்டியில் முதல்ல களமிறங்கிய இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மாவும் ஷிகர் தவானும் சூப்பரான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தினாங்கன்னு சொல்ல முடியும். இந்த வரிசையில் வந்து ஷிகர் தவான் 74 ரன்கள் அடிச்சிருந்தாரு. 45 பால்ல 5 சிக்ஸுகளும் 5 பவுண்டரிகளும் அடிச்சிருந்தாரு. அதே மாதிரி ரோஹித் சர்மா 61 பந்துகளில் 97 ரன்கள் அடிச்சிருந்தாரு. 5 சிக்ஸுகள் 8 பவுண்டரிகள் அடிச்சிருந்தாரு. சுரேஷ் ரெய்னாவை பொறுத்த வரைக்கும் 10 ரன்கள் அடிச்சிருந்தாரு. டோனி ஒரு 11 ரன்கள் அடிச்சிருந்தாரு. ஹார்திக் பாண்டியா ஒரு 6 ரன்கள் அடிச்சிருந்தாரு. விராட் கோலி ரன்கள் எதுவும் எடுக்கல. இதனால வந்து இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் 208க்கு 5 விக்கெட் இழப்புக்கு 20 ஓவரை முடிச்சாங்க. 209 என்ற வெற்றி இலக்குடன் களமிறங்கிய அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் அந்த அணியை வந்து எளிதா விக்கெட் எடுக்க முடிஞ்சிச்சு. ஆனா அந்த அணியோடைய ஓப்பனிங்கா களமிறங்கின ஷானன் வந்து சூப்பரான ஒரு விளையாட்டு விளையாடுனே சொல்ல முடியும். பவர் பிளே ஆகட்டும், அது முடிஞ்ச பிறகும் கூட சூப்பரான ஒரு இவருடைய ஆட்டம் தான் அந்த அணிக்கு மிகப்பெரிய நம்பிக்கை கொடுத்துச்சுன்னு கூட சொல்லலாம். இந்தியன் அணிக்கு கூட ஒரு பதட்டத்தை கூட இவர் கொடுத்தாருன்னு கூட சொல்ல முடியும். ஏன்னா 4 சிக்ஸுகளும் 5 பவுண்டரிகளும் இவர் அடிச்சிருந்தாரு. இவர் விக்கெட் ஆயிட்ட பிறகு அயர்லாந்து அணியால சுத்தமா ஸ்கோர் பண்ணலன்னு சொல்ல முடியும். அந்த அணியால வந்து 132 ரன்களுக்கு 9 விக்கெட்கள் மட்டும்தான் 20 ஓவர்ல அடிக்க முடிஞ்சிச்சு. அதனால வந்து இந்தியன் அணியை பொறுத்த வரைக்கும் 76 ரன்கள் வித்தியாசத்துல அபாரமான ஒரு வெற்றியை பதிவு செஞ்சாங்கன்னு சொல்ல முடியும். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் புவனேஸ்வர் குமார் எந்த ஒரு விக்கெட்டுமே எடுக்கல. பும்ராவை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட்டுகளை எடுத்திருந்தாரு. குல்தீப் யாதவை பொறுத்த வரைக்கும் 4 விக்கெட்டுகளையும், ஷகால் வந்து 3 விக்கெட்டுகளையும் எடுத்திருந்தாங்க. இதனால இந்தியன் அணி மாசான முதல் வெற்றியை பதிவு செஞ்சிருக்காங்க. இந்தியன் அணி இன்னைக்கு விளையாடினது குறித்தும் ரோஹித் சர்மாவுடைய 97 ரன்களை குறித்தும் உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது போன்ற மேலும் அப்டேட்டுகளுக்கு தமிழ் மாஸ் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.